சரியா ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுத்தாவே கஷ்டவாளிகள் ஊர்ல இருக்க மாட்டாங்க. ஜக்காத் கடமையானவங்க எவ்வளவு பேர் அவங்க ஜக்காத்தை சரியா கணக்கு பார்க்கறது இல்ல, அவங்களோட விருப்பப்படி கொடுக்கிறாங்க, யூகிச்சு கொடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்படி இருக்கும், இவ்வளவு கொடுத்தா போதும் என்று நினைக்கிறாங்க. அப்படி கணக்கு பார்த்து சரி வராது. சரியா கணக்க பார்த்து 100க்கு 2.5% வருஷம் பூர்த்தியாகிறதோட கொடுக்கப்படும். இந்த வயல்கள் செய்ய எவ்வளவு வயல்கள் இருக்கு, சுத்தி வளைச்சி அல்லாஹ் தந்த பாக்கியங்கள். இந்த விளைச்சல்கள்ல சட்டப்படி ஜக்காத்துகளை சரியா கொடுத்தாங்கன்னா உரியவங்களோட கையில ஒப்படைப்பாங்களா இருந்தா இந்த வறியவர்கள் இல்லாம போயிருவாங்க. குறிப்பிட்ட காலத்துல நாங்க ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், எவ்வளவு கொடுக்கிறோம் அவங்களுக்கு தெரியும். அதை விரிவாக விளங்கப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழல் இல்ல. யாரு ஜக்காத் கடமையானவர்கள் ஜக்காத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுக்காம அதை சேமித்து சேமித்து வைக்கின்றார்களோ, அது ஏழை எளியோருடைய ஹக்கு, ஏழை எளியோருடைய பங்கு. யாருக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறானோ அவங்கட வருஷம் பூர்த்தி ஆகிறதோட அது எங்கட இல்ல, அது அவங்களுக்கு சொந்தமான. அதை வச்சு ரோல் அடிக்கிறாங்களோ, அதை வச்சு அவங்க இன்னும் அவங்களோட பணங்களை கூட்ட முயற்சி செய்றாங்களோ, அல்லாஹ் சொல்றான் அவங்க அல்லாஹ்வோட ஹக்க நிறைவேற்ற இல்லையென்றா கியாமத்துடைய நாளையில அவங்களோட அவ்வளவு சொத்து செல்வங்களையும் தங்கம் வெள்ளியாக மாற்றி அந்த தங்கம் வெள்ளிய நரகத்துடைய நெருப்புல உருக்கி அந்த உருக்கப்பட்ட தங்கம் வெள்ளியால அவருக்கு ஒத்தனம் போடப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. தங்கம் வெள்ளி அவங்களோட ஜக்காத்துகளை தாங்கி குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். அதை கொடுக்காம அந்த பணங்களை காசு பணங்களை சேமித்து சேமித்து வைக்கின்றார்களோ, அல்லாஹ் சொல்றான் நபியே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க நோவினை கொடுக்கக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சொல்லுங்க. நன்மாராயம் சொல்லட்டுமா, பஷாரத், இது நன்மாராயமா? இது யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்துடைய நெருப்புல அவ்வளவு சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் தங்க வெள்ளியாக மாற்றி உருக்குவான். உருக்கி அதால ஒத்தனம் போடப்படும், நெற்றியில விலால முதுகுல ஒத்தனம் போட்டு போட்டு சொல்லப்படும் ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன். உலகத்துல நீங்க சேமித்து சேமித்து வச்சீங்களே, அல்லாஹ்வுடைய ஹக்க நிறைவேற்றாம இருந்தீங்களே, அதுதான் இது, இதை சுவைத்து பாருங்கள், இதனுடைய ருசியை பாருங்கள் என்று சொல்லி சொல்லி ஒத்தனம் போடப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழில் வியாபாரம் அமல் இபாதத்துக்கு தடையா இருக்கக்கூடாது, தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது, ஜக்காத்தை கொடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது. ஏன் இந்த இமாம் ஜமாத்தோட அவ்வல் வக்துல ஆரம்ப நேரத்துல தொழுகையில யாரு பேணுதலா இருக்கிறாங்களோ, இதே போல அல்லாஹ்ட ஜக்காத்துகளை சரியா கணக்கு பார்த்து கொடுக்கிறாங்களோ, அல்லாஹ்ட கட்டளைகளை சரியா பேணி நடக்கிறாங்களோ, ஏன் இவங்க இப்படி பயந்து நடக்கிறாங்க தெரியுமா? ஏன் இப்படி நடந்து கொள்றாங்க தெரியுமா? யஹாஃபூன யௌமா, அவங்க ஒரு நாளை பயப்படுறாங்க. எந்த நாள்? கியாமத்துடைய நாள். யஹாஃபூன யௌமன், ஒரு நாளுடைய பயம் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கு, ஆகிரத்துடைய பயம் உள்ளத்துல இருக்கு. அந்த நாள் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், பார்வைகள் உள்ளங்கள் பறந்து விடக்கூடிய நாள், யாரும் உதவிக்கு இல்லாத நாள், எல்லாரும் எங்களை விட்டுட்டு ஓடக்கூடிய நாள், யாருமே இல்லை. இந்த சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல, மனைவியும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, கூட்டாளிமார்களும் இல்ல, யாருமே இல்லை. அந்த ஆகிரத்துடைய பயம் இவங்களோட உள்ளத்துல இருக்கிறதுனால இவங்க அல்லாஹ்ட கட்டளைகளை கடமைகளை உரிய முறையில நிறைவேற்றுறாங்க. அப்ப இத சரியாக நிறைவேற்றாதவங்களோட உள்ளத்துல ஆகிரத்துடைய பயம் இல்லைன்றதுதான் கருத்து. அது அவங்க உள்ளத்துல கையை வச்சு கேட்டுக்கொள்ள வேண்டியது, எனக்கு ஆகிரத்துடைய பயம் இருக்குதா இல்லையா என்று அவங்க செய்யற அமல்கள் அவங்களுக்கு தானே தெரியும். யாரும் எங்களையும் சுட்டி காட்டி நீங்க அப்படி நீங்க இப்படி என்று சொல்றது முறை இல்லை, அப்படி யாருக்கும் சொல்லவும் மேலாது.
அல்லாஹ் எங்களுக்கு நல்ல புத்தி விளப்பங்களை தந்திருக்கிறான், அறிவு ஆற்றல்களை தந்திருக்கிறான், பகுத்தறிவை தந்திருக்கிறான். அதை வச்சு துனியால நல்ல முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்கிறோம். எந்த பகுத்தறிவை, எந்த புத்தி விளப்பங்களை உலக முன்னேற்றத்துக்கு பாவிக்கிறோமோ அதே புத்தி விளப்பங்களை ஆகிரத்துடைய முன்னேற்றத்துக்கு நாங்க பாவிக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்துல மட்டும் பாப்போமே, அல்லாஹ் நாடட்டுமே, டைம் கிடைக்கட்டுமே, அந்த வார்த்தைகள் சொல்றது பொருத்தமே இல்லை. துனியாட விஷயத்துல அப்படி சொல்றோம் இல்லை, முயற்சி செஞ்சாதானே கிடைக்கும் சொல்றோம். துனியா சில நேரம் முயற்சி செய்யாமலும் கிடைக்கலாம், ஆகிற முயற்சி இல்லாம கிடைக்கவே மாட்டார். இதுக்கு ஆதாரங்கள் எனக்கு சொல்லேலும் டைம் இல்லை, இல்லைன்னா குர்ஆன் ஹதீஸை வச்சு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தேலும்.